ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் இதய பலவீனமானவங்களுக்கான மருத்துவம். இதய பலவீனம்னா என்னன்னா, ஏதாவது ஒண்ணுன்னா படபடப்பு வந்துரும், மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சிலர் அடிபட்டு ரத்தம் வந்தவங்கள பார்த்தா இவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எதையும் தாங்கக்கூடிய தன்மை இருக்காது. பக்கத்துல ஏதாவது ஒரு தந்தி யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, இவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எதையும் அவங்க கிட்ட எதையும் நேரடியா போய் செல்லவும் முடியாது. அவங்க உடம்புல ரத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அவங்க உடம்பு கொஞ்சம் வெளிரி போயிருக்கும். கை கால்கள்லாம் கொஞ்சம் வெளுத்து போயிருக்கும். பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்பதான் இதயம் படபடப்பாவே இருக்கும். எதையாவது திடீர்னு கேட்டாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அவங்க எதையும் அதிகமா சத்தமா அவங்கள யாராவது சத்தமா போட்டாங்கன்னா நடுங்குவாங்க. கிடுகிடுன்னு நடுங்குவாங்க. நடுங்கிட்டே தான் நிப்பாங்க. இதான் இதய பலவீனம்னு சொல்லுவோம். எந்த ஒரு இதுலயும் பதட்டப்படுவாங்க. யாராவது ஏதாவது தவறு சொல்லிடுவாங்க. இப்போ மாமியார் மருமகளை திட்டும்போது நடுங்கிட்டே நிக்கிற மருமகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இதய பலவீனம் தான். சாதாரணமா அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. அவங்க இதயத்தை பலப்படுத்தணும். இதயத்தை ஒரு நிலையில நிறுத்தணும். சில பார்த்தீங்கன்னா வாத்தியார்கிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு போது நல்லா படிப்பான். வாத்தியார்கிட்ட போகும்போது எல்லாமே மறந்துடுவான். எதை பேசணும் எதை செய்யணும்னே அவனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த கிட்ட போனோமே பதட்டம் ஆயிடும். அந்த பதட்டத்துல இதய பலவீனம் ஆயிடும். அவனுக்கு கை காலில் வேர்க்கும், எழுத முடியாது, உள்ளங்கை முழுவதும் வேர்க்கும், பாதம் முழுவதும் வேர்க்கும். எவ்வளவு அந்த ஏசியில் இருந்தால் கூட அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும் பயத்தில். அந்த இதய பலவீனம் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதே மாதிரி அவங்க முதல்ல இப்போ புதுசாக பொண்ணு மாப்பிள்ளை இன்னைக்கு போய் பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா அவங்க பதட்டத்தில் வெளிரி போயிடுவாங்க. உடம்பு பயந்து போயிருப்பாங்க. யாரும் அவங்க பேசக்கூட மாட்டாங்க. வார்த்தைகள் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. அவங்களுக்கு ஒரு முக்கியமாக ஏன் இந்த மருந்தை கொடுக்கணும்னா, இதயத்தை பலப்படுத்தினா தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும். எந்த ஒரு பரீட்சைக்கு போனாலும் இதய பலவீனமாக இருந்தால் எல்லாமே மறந்து போகும். முதல்ல எல்லாமே மறந்து போகும். நினைப்பிலே இருக்காது. நாளைக்கு போய் வீட்டில் போய் அந்த மார்க்கை காட்டலைன்னா, மார்க்கில் அதிகமாக இல்லைன்னா அப்பா திட்டுவார், அம்மா திட்டுவாங்கன்னா, அந்த பயம் இருந்துச்சுன்னா அது ஒன்றுமே ஆகாது. எழுதவே முடியாது. அந்த பயத்தை போக்கணும். அந்த இதயத்தை பலத்தை கூட்டணும். அதுக்கான மருந்து. இதுக்கு முக்கியமாக தாமரை இதழ், காஞ்ச தாமரை இதழ். இதை வெள்ளை தாமரை இதழ். இதை நல்லா காய போட்டு நிழல் காய்ச்சல் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த தாமரை இதழ்களை இதுக்கு பயன்படுத்துகிறோம். இதயத்தினுடைய பலத்தை கூட்டணும்னா தாமரை இதழ்கள் தான் பயன்படும். இந்த தாமரையை அதிகமாக மான்கள் தான் விரும்பி சாப்பிடும். குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கி மான்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடும். மான்கள் சாப்பிட்றதால அதுக்கு அதிக அளவு பலம் இருக்கும். அதிக அளவு இதய துடிப்பு இருக்கும். அந்த மான் கொம்பு இதயத்தினுடைய அடைப்பையே திறக்கக்கூடியது மான் கொம்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலையில எது மானே இல்லாமல் போயிடுச்சு, அப்புறம் கொம்பு எங்கே கிடைக்க போகுது? இருக்கிறத வச்சு நம்ம இயற்கையாக கிடைக்கிற இந்த வெண் தாமரையை பயன்படுத்திக்கணும். இந்த வெண் தாமரை இதழ்கள் நிறைய இதயத்துக்கு பலத்தை கொடுக்கும், நன்மையை செய்யும். இதயத்தில் ஓடுற ரத்தத்தை சீராக ஓட வைக்கும், உறைய வைக்காது. அதனால தான் வெண் தாமரை எடுத்துருக்குறோம். மகிழம்பூ, மகிழம்பூ உள்ளே இருக்கிற இதயத்தை தான் பாதுகாக்கும். அதை தான் சொல்லுவாங்க, மனசை சரிப்படுத்தணும்னா மகிழம்பூவை சாப்பிடணும். மகிழம்பூவை சாப்பிட்டா மனசு நல்ல ஒரு நிலையில் இருக்கும், பலமாகக்கூடியது. இந்த மகிழம்பூ மாலையை போட்டிருந்தாலே மனசுக்கு நிறைய சாந்தி கிடைக்கும், எந்த பதட்டமும் இருக்காது. மகிழம்பூ மரத்தடியில் இருந்தாலே மன நிம்மதி கிடைக்கும். அதனால தான் மகிழம்பூ மரத்தடியில் நிறைய தங்குவாங்க. நிறைய பறவைகள் அங்கே தங்கும். அதுங்க கோவப்படாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த மரத்தடிக்கே வரும். அதிக கோபம் இருக்கிறவங்க அந்த மரத்தடிக்கு போனால் அந்த கோபம் தனி. அதே மாதிரி இதயம் பலவீனவங்க அந்த இடத்துல போய் கீழே இருக்கிற பூவை ஒன்று ஒன்றா சாப்பிட்டோம்னா இதய பலவீனம் சரியாகும். ஆப்பிள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு சொட்டு ரத்தம் ஊறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆப்பிளை பயன்படுத்தும் போது இதயத்துக்கு இதமாக இருக்கும். இதனுடைய மாவுச்சத்து, இதில் இருக்கிற ஆப்பிளுக்குள்ளே இருக்கிற மாவுச்சத்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. இதில் மேலே சில களிம்புகள் இருக்கும், பூசியிருக்காங்கன்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனால் அதையும் சுத்தம் செஞ்சுட்டு தோலை நீக்கிட்டு நம்ம பயன்படுத்தினோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த ஆப்பிளை சாப்பிடும்போது ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஊறும்போது இதயத்துக்கு தேவையான ரத்தம் கிடைக்கும். இந்த ரத்தத்துக்கு சிகப்பணுக்கள் வேணும்னா இதுக்கு நம்ம பீட்ரூட்டு பயன்படுத்துகிறோம். பீட்ரூட் இந்த இயற்கையாக கிடைச்சது. இதில் இயற்கை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இதில் கொஞ்சம் உரம் போட்டிருந்தா இதிலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பீட்ரூட் ரெண்டா வெடிச்சிருக்குன்னா அங்கே உரம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ உரம் போட்டதெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சதுன்னா ஒரு துளி வெடிப்பு இருந்தாலும் அது உரம் போட்டது, இயற்கையாக வந்தது கிடையாது. இயற்கையாக வந்துச்சுன்னா இதுக்கு எந்த உரமும் தேவையில்லை, தன்னால் நட்டாலே வந்துடும். ஒரு 60 நாள்லேருந்து 90 நாளைக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதை சீக்கிரம் விளையக்கூடியது. பார்த்தீங்கன்னா ஒரு சாரண இலை மாதிரியே தான் இருக்கும். மேலே முத வரும்போது இதனுடைய
காய் வந்து மண்ணில் மேலேயே தான் இருக்கும், லேசாக எடுத்தாலே வந்துடும். இதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்கும். இதை வந்து சாதாரணமாக வந்து லேகியம் வச்சு சாப்பிடணும், பொரியல் வச்சு சாப்பிடலாம். பொரியல் வச்சு சாப்பிடும்பொழுதும் ரத்த அணுக்கள் சிகப்பணுக்கள் கூடும். அதை லேகியமாக சாப்பிடும்போது சிகப்பணுக்கள் கூடும். சிகப்பணுக்கள் கூடும்பொழுது ரத்தம் அதிகரிக்கும். இதயத்துக்கு தேவையான ரத்தம் கண்டிப்பாக தேவை. அந்த ரத்த பற்றாக்குறையை சரி செய்யும். கேரட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். கேரட்டை பயன்படுத்தும் போது இதெல்லாம் வந்து நெஞ்சு எரிச்சலை வந்து சரி செய்யும். நெஞ்சு எரிச்சல் எங்கன்னா பதட்டம் இருக்கும்போது, அதிக கோபம் இருக்கும்போது உள்ள முழுவதும் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அது சொல்லுவாங்க, தொண்டை எரிச்சல், அந்த ஜிஐ ட்ராக் முழுவதும் எரியுதுன்னுவாங்க. ஏன்னா அவங்க கையில் போனீங்கன்னா மாட்டினீங்கன்னா செத்தீங்கன்னுவாங்க. ஏன்னா அதிக அளவு கோபம் வரும். அந்த அந்த உள்ள எரிச்சல் வரும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம் இருக்கும், அவங்க என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, அந்த அளவு கோவத்தை உண்டு பண்ணும். அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கேரட்டை பயன்படுத்தலாம். இந்த கேரட்டை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக கோபம் கட்டுப்படும். கோபம் கட்டுப்படும் போது இதயமும் கட்டுப்படும். அந்த எரிச்சலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யும். தொண்டைக்குள்ளே இருக்கிற எரிச்சல் வந்து நிவர்த்தி ஆகும்போது கோபம் குறையும். கோபம் குறையும் போது இதயத்தை பலப்படுத்த நம்ம ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த பீட்ரூட்டு, ஆப்பிள் இதோட சேர்த்து நம்ம நெய் சேர்க்குறோம். நாட்டு மாட்டு நெய் சேர்க்கும்போது இதய பலவீனம் அதிகமாக இருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது. எவ்வளவு பலம் குறைஞ்சிருந்தாலும் இதை சரி பண்ணலாம். இது ஏன் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசாக எதுலையாவது ஒரு நெய்யை போட்டு பிரட்டி கொஞ்சோண்டு வெள்ளத்தில் நெய்யை போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து பலம் கூடும். அப்போ வந்து சாதாரணமாக இவ்வளோ நெய்யை எடுத்து அது மேலே வெல்லம் போட்டால் அது ஒரு அல்வா மாதிரி இருக்கும். அல்வா சாப்பிட்றதுக்கு பதில் நெய்யில் வந்து வெல்லத்தை கலந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் பனம் கருப்பட்டியை தூள்களாக நெருக்கி அந்த நெய்யில் சரிக்கு சரி புரட்டி அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவே முடியாது. அது வந்து ஆண்களுக்கு அணுக்களை அதிகரிக்கும், இதய பலத்தை கூட்டும், அவங்களுக்கு அதிக பலத்தை கூட்டும், அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும். அது நாட்டு மாட்டு நெய்யாக இருந்தால் தான், சாதா நெய்யிலெல்லாம் கிடைக்காது. நாட்டு மாட்டு நெய்யில் அதிக பலம் கிடைக்கும். அதனால தான் நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்துகிறோம். இந்த நெய்யெல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் போது எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரியாயிரும். இந்த உடல் பலமும் அந்த இதய பலத்தையும் கூட்டுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இதய பலவீனத்தை சரி செய்கிறதுக்கான மருந்து இதில் முதல்ல வந்து தாமரை இதழை வந்து நல்லா நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா இடித்து பொடியாக்கியிருக்கோம். இந்த பொடியில் வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம வந்து ஒரு 150 மில்லி தண்ணியை ஊற்றி அதில் வந்து இதை கொதிக்க விடணும். இந்த தாமரை இதழ்கள் வந்து இதழுடைய பொடி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மகிழம்பூ வந்து அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இதில் ஒரு 10 கிராம் இதோட சேர்த்து நம்ம கொதிக்க விடணும். வந்து நம்ம கேரட்டை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இந்த கேரட்டில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த 100 கிராம் அளவுக்கு இதை இப்போ வந்து அதோட சேர்த்துடணும். வந்து பீட்ரூட்டை ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் அதோடு சேர்த்து வேக விடணும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பச்சை மணம் இருக்கக்கூடாது. பச்சை மணம் வந்து இதில் மாறலைன்னா லேசாக சாப்பிட்டாலும் வாந்திக்கு வராமல். ஏன்னா சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கறது, பெரியவங்களும் சாப்பிடலாம், சிறு குழந்தைகளும் சாப்பிடலாம். ஆப்பிளை வந்து நல்லா கூழாக அடித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஆப்பிள் அடித்து வச்சுருக்கிறதால இந்த ஆப்பிளையும் இதோடு சேர்த்து வேக விடணும். நெய் வந்து நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கணும். அதை வந்து நல்லா சுருள கிண்டும் போது நெய் போட்டோம்னா அது அதனுடைய முழு ஈரத்தன்மையும் போக ஆரம்பிச்சிடும். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த நெய் மணத்தோடு சேர்ந்து இருக்குது. இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை குறைவாக இருக்கும். இந்த பழத்தினுடைய இனிப்பும் இதில் இருக்கிற இனிப்பு சுவை தான் இருக்கும். இது தேவைக்கேற்ப நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்தோம்னா ஒரு 1/4 ஸ்பூன் தேன் கலந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். அது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடும். கொஞ்சம் மனநலம் குன்றியது, அந்த இதய பலவீனமானதான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் பேசுறதுக்கு பயப்படுங்க. அது வந்து வார்த்தைகள் வராது. அந்த பேச பயப்படுற குழந்தைகளுக்கு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா அரை ஸ்பூன் தேன் கலக்கலாம், தவறு கிடையாது. பெரியவங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அதில் வந்து தவறே கிடையாது. பெரியவங்கன்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 30 வயசு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்த குறைபாடுகள் இருக்கும், அதிகமாக பேச முடியாது. அவங்களுக்கு வந்து பாதி அளவுக்கு இதில் எடுத்தோம்னா அதில் கொஞ்சம் தேன் விட்டு கொஞ்சம் நல்லா குழப்பி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதய பலவீனம் வந்து சரியாகும். இதயம் வந்து நல்லா சீராக வந்து இருக்கும். ரத்த ஓட்டம் சீராகும் போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா திக்குவாங்க. ஏன் திக்குறாங்கன்னா அந்த பயத்தில் வந்து வார்த்தைகள் வராத காரணம் அங்கே இதய பலவீனமாக இருக்கும். அவங்களால பேச முடியாது. புதுசாக யாராக வந்துட்டாங்கன்னா கதவுக்கிட்ட போய் அவங்கள வாங்கன்னு கூப்பிடக்கூட மாட்டாங்க. ஏன் கூப்பிட மாட்டாங்க? கூப்பிடும்போதே ஒரு பதட்டம் இருக்கும்.
சிறு குழந்தைகள் பாருங்க, புதுசா எந்த ஒரு யார்கிட்டயும் போகாது. போகாம இருக்கும்போது அதுக்கு ஒரு பலவீனம் இருக்கும். யாருக்கிட்டயும் எந்த இடத்துக்கும் போகாது. புதுசா பள்ளிக்கூடம் போகாது. இதெல்லாம் வந்து இதய பலவீனம் தான். அங்க போனாலும் வாத்தியார்கிட்ட உட்காராது. முன்னாடி உட்கார பின்னாடி போய் உட்காந்துக்கிறோம். மறைவா உட்காந்துக்கிறோம். அவங்கள ஏதாவது கூப்பிட்டு கேள்வி கேட்டா பேசவே பேசாது. அப்படியே தூங்கிருங்க. பயத்துல வந்து சிறுநீர் கழிச்சிருங்க. இதெல்லாம் இதய பலவீனத்தால ஏற்படுது. சிறுநீர் போகுது, படுக்கையில போகுதுன்னா இதய பலவீனம் ஆனவங்களுக்கு தான் சிறுநீர் போகும். உடம்புல வந்து புடிப்பு இருக்காது. எந்த ஒரு சத்தும் இருக்காது. அந்த சத்து இல்லைனாலே சிறுநீர் தன்னால போக தான் செய்யும். இதை என்ன செய்வாங்க, சிறுநீர் தன்னால போகுது, அதுக்கு ஏதாவது ஒரு மருந்துன்னா அது வேற ஒரு மருந்து இருக்கு. ஆனால் இதயத்தை வந்து கட்டுப்படுத்தணும் போது சிறுநீர் போகிறது கட்டுப்படும், மலம் போகிறது கட்டுப்படும். இதயம் பலவீனத்தை சரி செய்ய உடம்புல வந்து தெம்பு அதிகமாகும். எந்த ஒரு இடத்துக்கும் வந்து இருட்டில் போக மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இருட்டுன்னு கண்டா பயந்துருவாங்க. அங்கே ஏதோ ஒரு பூதம் இருக்கு, பேய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதோட பதட்டமாயிடும். சிலர் போனீங்கன்னா ஒரு தனியாக ஒரு ரூமில் ஒரு பூட்டிட்டான், அந்த ரூமில் விட்டு பூட்டிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு அந்த லிஃப்ட்டில் போகும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதயம் பலவீனமானதில் துடிப்பு, அந்த இதய துடிப்பு வந்து அதிகமாகி பயத்தில் வந்து மயக்கத்தை உண்டு பண்ணி அவங்க வந்து மயக்கத்திலே இருப்பாங்க. அப்புறம் மீண்டும் கொண்டு போய் அவங்க மருத்துவமனைக்கு சேர்த்து அவங்கள சரி செய்யணும். அவங்களுக்கு இதை வந்து தினந்தோறும் 1 ஸ்பூன் அளவுக்காவது எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லது. இதை நல்லா வந்து சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாது. தேவைன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை திருப்பி ஒரு முறை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது கெடவே கெடாது. அப்போ வந்து தினந்தோறும் வந்து அவங்க ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்து அதில் 1/2 ஸ்பூன் தேன் கலந்து கொடுக்கணும். சிறு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பதட்டத்திலே இருக்காங்க. அப்பா அடிச்சிருவாருன்னா கிடுகிடு நடுங்கி அங்கேயே சிறுநீர் கழிச்சிடும் பிள்ளைங்க. ஏன்னா அங்கேருந்து வரும்போதே அங்கே செருப்பு சத்தம் கேட்டாலே குழந்தைங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும். அந்த அளவு அரட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க குழந்தைன்னா, வீட்டில் வந்து குழந்தைங்களை அடித்து பயமுறுத்தின குழந்தைங்கள்லாம் எழுதவே எழுதாது. பதட்டத்திலே இருக்கும். நம்ம செய்கிறதெல்லாம் தப்பாக தெரியுமோ, அவங்க எப்போ அடிப்பாங்கன்ற எண்ணத்தில் தான் இருக்குமே தவிர சரியாக செய்கிற குழந்தையா இருந்தாலும் சரியாக செய்ய முடியாது. அந்த பலவீனம் வந்து அவங்கள வந்து பதட்டத்தில் உண்டு பண்ணும். அந்த பதட்டத்தை சரி செய்யணும்னா அவங்க உடம்புல ஒரு ரத்தத்தை வந்து அதிகரிக்கணும். இதயத்தை வந்து துடிப்பு வந்து சீராக இருக்கிற மாதிரி செய்யணும். இதய துடிப்பு சீராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த படபடப்பும் வராது. படபடப்பு வராமல் இருந்தால் அவங்க வந்து நல்ல நிலையில் இருப்பாங்க. இந்த பலவீனமானவங்க என்ன சொன்னீங்கன்னா, முதல்ல நடந்ததையே சொல்லியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க அடித்தாங்க, அதுதான் எனக்கு இப்படி இருக்குது. அன்னைக்கு நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன். என்ன காரணம் தெரியலன்னா, அந்த இதய பலவீனத்தால் பழசையே தான் சொல்லும், பழசையே தான் நினைக்க சொல்லும். அதே மாதிரி இப்பயும் நடந்துருமோன்னு பயப்படுவாங்க. இதய பலவீனத்தை சரி செய்யறதுக்கு சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துட்டு வந்து அதில் தேன் கலந்து கொடுத்தோம்னா அவங்க இதய படபடப்பு நீங்கும். இந்த மருந்தா இல்லாமல் இது ஒரு லேகியமாக செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கொடுக்குன்னு கேட்டுக்கொள்ளும். உணவில் நஞ்சு கலந்து விடுகிறது. நஞ்சு என்றால் பழைய சோறு, பழைய குழம்பு சாப்பிடுவதால் அது ஃபுட் பாய்சன் என்பார்கள். அது உணவில் நஞ்சு கலந்து விட்டது என்பார்கள். இதனால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மயக்கம் ஏற்படும். இது சாதாரணமாக வீடுகளில் ஏற்படுவது. இப்பொழுது உள்ள எண்ணெய்களில் அதிக அளவு நஞ்சு பொருட்கள் இருப்பதால் அதுவே மயக்கத்தை உண்டு பண்ணும். இது மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இதில் ஏனென்றால் நாம் செல்வது மயக்கத்தினால். இந்த நிலைக்கு இருப்பவர்களுக்கு உணவில் உள்ள நஞ்சு பொருட்களை வெளியேற்ற இது கிராமப்புறங்களில் பயன்படுத்தும் மருந்து. ஏனென்றால் நகரங்களில் இது அழகு சாதனங்களாக தெருக்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பலன் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இது அழகு பொருள் என்றுதான் தெரியும். அழகு பொருள் என்றால் ஆபத்து. இது முள் அதிகமாக உள்ள சப்பாத்தி கல்லி என்பார்கள். இந்த சப்பாத்தி கல்லி எங்கும் முள் இருக்கும். இதனால் இதை அதிக கவனத்துடன் இதை பறிக்க வேண்டும். இது பறிக்கும் பொழுது கைகளிலும் முகங்களிலும் தெரியாமல் நாம் கிட்டே முகத்தை கொண்டு போனால் முகத்திலும் முள் குத்துவிடும். ஆனால் முள் தெரியாது குத்திருப்பது. குறைந்தது 3 நாள் 5 நாள் அந்த வலியுடன் இருந்து அது சிறிது சீழ்பிடித்து தானாக வெளிவரும். இந்த முற்களில் உள்ள சப்பாத்தி கல் என்பார்கள். இது பாதமுள்ளி என்று மாற்று பெயர் உண்டு. சப்பாத்தி போல் உள்ளதால் இது சப்பாத்தி கல் என்றும்,
இது பாதங்களில் பட்டு முள்கள் அதிகமாக இது தைத்துவிடும். அதனால் பாதமுள்ளி என்றும் இதை சொல்வார்கள். இந்த பாதமுள்ளியை முள் நீக்கி இப்பொழுது வைத்துள்ளோம். ஏனென்றால் இதை தொடுவதற்கே அச்சமாக இருக்கும். முள் குத்திவிடும். சிறுவர்களை கண்டிப்பாக தொடவிடக்கூடாது. ஏனென்றால் தொட்டவுடன் 100 முள்ளாவது குத்திவிடும். ஒரு முள் குத்தினால் பிடுங்கி விடலாம். 100 முள்கள் குத்தி இருக்கும்போது குத்திய இடம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிறிய அளவான முள். இந்த முள் செடியில் அனைத்து மருத்துவமும் உள்ளது. விஷத்தன்மை உள்ள உணவு சாப்பிட்டவர்களுக்கு இது சிறந்த மருந்து. இதையுடன் மிளகு சேர்க்கவும். மிளகு சேர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருந்தாலும் வெளியேற்றும். மிளகு 10 மிளகு எடுத்துக்கொண்டால் போதும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லம் சேர்க்கும் பொழுது உள்ளே உள்ள நஞ்சு பொருள்களை வெளியேற்ற வல்லது. இந்த வெத்தலையை பயன்படுத்தும் பொழுது, வெத்தலை இது தாம்பூலம் என்பார்கள். தாம்பூலம் இல்லாத கல்யாணமும் இல்லை, கோயில்களில் விசேஷங்களும் இல்லை. தாம்பூலம் என்றால் வெத்தலை என்றே மறுபெயர். தாம்பூலத்தில் வைப்பதற்கே வெத்தலை பிறந்தது. வெத்தலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால், பசியை தூண்டக்கூடியது. ஜீரணம் ஆகாத அதிக அளவு நாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்டு விட்டு செமிக்க முடியாமல் திரும்பும் பொழுது ஒரு வெத்தலை பாக்கை சாப்பிட்டால் கண்டிப்பாக செமிக்கும். நாம் உடலில் தெரியாமல் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற வல்லமை வாழ்ந்தது இந்த வெத்தலை. உணவில் விஷத்தன்மை. இன்று சமைத்த குழம்பு சோறு மறுநாள் வைத்தால் அது கண்டிப்பாக நஞ்சாக மாறும். ஏனென்றால் இப்பொழுது காய்ச்சிய உணவு மறுநாள் வரை தாங்குவது கிடையாது. 3 மணி நேரத்திற்கு பின் அதில் அடிக்கப்பட்ட நஞ்சு பொருள்கள் அனைத்தும் வெளியாகி நமக்கு குழந்தைகளுக்கும் அவதிக்குள்ளாக்கும். ஒரே வீட்டில் 5 குழந்தைகள் கூட மயங்கி விழுந்து நாம் பார்த்திருக்கிறோம். காளான்கள் இயற்கையாக பறிப்பார்கள் கிராம பகுதிகளில். அந்த காளான்களில் நஞ்சு காளான்கள் என்று சிலருக்கு தெரியாது. நல்ல காளான் என்றால் அந்த காளானை அந்த பூச்சிக்கள் புழுக்கள் போய் சாப்பிடும். புழுக்கள் சாப்பிடாத காளான்கள் நஞ்சு காளான்கள். அதை தெரியாமல் யாராவது பறித்து கொண்டு வீட்டில் சமைத்தால் அது நஞ்சுணவாக மாறி அந்த வீட்டில் சாப்பிட்ட அனைவரும் மயக்கத்திலே இருப்பார்கள். சாப்பாட்டில் பல்லி விழுந்து விட்டால் எல்லோரும் அந்த வீட்டில் மயக்கத்தில் இருப்பார்கள். மயக்க நிலைக்கு கண்டிப்பாக 3 நாட்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். காளான்கள் நஞ்சு காளான்கள் சாப்பிடுவதால் கண்டிப்பாக மயக்கம் ஏற்படும். நஞ்சு காளான்கள் சிறிதளவு மஞ்சள் நிறமாக இருக்கும், நீல நிறமாக இருக்கும், கருப்பு நிறமாக இருக்கும். அவைகளே நஞ்சு காளான். அல்லது ரப்பர் போல் அதை பிக்க முடியாது. எந்த பூச்சிகளும் அந்த காளான்களை தொடாது. ஏனென்றால் கிராம பகுதிகளில் இந்த காளான்களை உண்பதில் அதிக போட்டிகள் உண்டு. மழை காலத்தில் மழை பெய்து இடி இடித்து மின்னல் அடித்தவுடன் அந்த புற்றுக்களில் உள்ள காளான் தானாக வெடிக்கும். இந்த நல்ல காளானா அல்லது நஞ்சு காளானா அல்லது மரக்காளானா என்று அவர்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிட்டு விட்டு மயங்கி விழுந்து விடுவார்கள். அந்த மயங்கி விழுந்த நேரத்திலும் இந்த சப்பாத்தி கல்லியை நாம் மருந்தாக பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். முதல் உதவியாக இதை கொடுக்க மருத்துவமனை செல்லும் முன்பே நன்றாகிவிடும் அந்த மயக்கம். முதல் உதவி என்று சொல்வதற்கு ஏனென்றால் எல்லோருக்கும் பயம் ஒன்று உண்டு. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு விட்டு நாம் நிற்கிறோம் என்று பாதி பயத்திலேயே இறந்து விடுவார்கள். பாம்பு கடித்து இறந்தவர்கள் கொஞ்சம் பேர், கடித்ததே என்று நினைத்து இறந்தவர்கள் அதிகம் பேர். அதனால் பயம் ஒன்றுதான் ஆளை பயமுறுத்தியே கொன்றுவிடும். இந்த சப்பாத்தி கல்லியை பொடியாக நறுக்கி உள்ளார்கள். இந்த சப்பாத்தி கல்லியை முள் நீக்கி இந்த சிறு துண்டுகளாக்கி இதை கூழாக்க வேண்டும். இதனுடன் மிளகு சேர்க்க வேண்டும். 10 மிளகு அளவுக்கு சேர்த்து இந்த கலவையுடன் கலக்க வேண்டும். இதனுடன் நாம் வெல்லம் சேர்க்கலாம். கிராம பகுதிகளில் தேன் சேர்ப்பார்கள். தேன் அங்கு அதிகம் கிடைப்பதால் உடனே தேனை பயன்படுத்துவார்கள். வெல்லம் சேர்த்தாலே போதுமானது. இந்த வெல்லத்தை சேர்த்த கலவையை சேர்த்து நன்றாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இதை எடுத்து வெத்தலைக்குள் மடித்து இதை மென்று சாப்பிட அந்த உணவில் உள்ள விஷத்தன்மை வெளியாகும். கண்டிப்பாக உணவு நஞ்சை மட்டும்தான் வெளியேற்றும். வேறு கடையில் விற்கும் விஷத்தன்மை வாய்ந்த விஷங்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு இதை சாப்பிட்டால் பலன் கிடைக்காது. வெல்லம் அதிகமாகத்தான் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சப்பாத்தி கல்லியில் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும். பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருப்பதால் இது உடலில் உள்ள விஷத்தை வழித்து வெளியே கொண்டு வந்துவிடும்.
தேள் கடித்தாலும் சரி, பூரான் கடித்தாலும் சரி, வெத்தலையில் மிளகு வைத்து தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் வெத்தலையானது அவ்வளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த வெத்தலையில் மருந்து சேர்க்காத சித்தர்களே கிடையாது. வெத்தலையில் மருந்தை தடவி சிறுவர்களுக்கு வெறும் வெத்தலையை கொடுத்தாலே சரியாகிவிடும். இதில் பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும். இந்த பிசுபிசுப்பு தன்மை இருப்பதால் உடலில் எங்கு விஷத்தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தன்மையை வெளியேற்றும். இது சோற்றுக்கற்றாழையில் இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு கிடைக்காது. இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இதை மெதுவாக மடிக்க வேண்டும். மடித்து வெத்தலையை சாப்பிடுவது போல் நாம் சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியாகும். இந்த ஃபுட் பாய்சன் என்ற உணவில் விஷம் கலந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்து நிவர்த்தி தரும். இது அல்லாது வேறொரு விஷமாக இருந்தால் கண்டிப்பாக இது வேலை செய்யாது. கடைகளில் வைக்கும் விஷங்களை சாப்பிட்டு விட்டு இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டாம். இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து இந்த வெத்தலையில் வைத்து மெதுவாக நாம் மடித்து நாம் இனிப்பான வெத்தலை போடுவது போல் நாம் செய்து அப்படியே சாப்பிட்டோம் என்றால் உடலில் உள்ள விஷங்களை வெளியேற்றும். இது வெத்தலை பாக்கு நாம் சாப்பிடுவது போல் இருக்கும். இப்பொழுது உள்ள இனிப்பு வெத்தலை என்பார்கள், ஸ்வீட் பீடா என்பார்கள். அந்த ஸ்வீட் பீடாவை போல் இது இருக்கும். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஏனென்றால் அதிக அளவில் இதில் வெல்லம் சேர்த்திருப்பதால் இதை விரும்பி சாப்பிடலாம். எவ்வளவு மயக்கமாக இருந்தாலும் அந்த மயக்கத்திலிருந்து விடுபட இந்த மருந்து பயன்படும். இது சிறியதாக இருந்தாலும் இதனுடைய செயல் பெரியதாக இருக்கும். உணவில் நஞ்சு இருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்தை சாப்பிட்டு பிழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.